அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை. நாம் சென்ற காணொளியில் இந்த வேநீர் காதை என்னும் காதையில விளவேனில் பருவம் எப்படி மதுரை நகருக்குள்ள வந்துச்சு, புகார் நகரத்துல வந்துச்சு, அதை தொடர்ந்து கோவலனை பிரிந்த மாதவியோட துயர், அந்த துயர்னால மாதவி வாசிக்கக்கூடிய இசை அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த காணொளியில கோவலனை பிரிந்த மாதவி அதிகமாக துன்புறுகிறாள். அந்த துன்பத்தின் காரணமாக கோவலனுக்கு மடல் ஒன்றை எழுத எத்தனிக்கிறாள். எப்படியெல்லாம் கோவலனுக்காக மடல் வரைகிறா அப்படின்றத குறித்து விரிவா இந்த காணொளியில நாம காணலாம். இந்த பகுதியோட தலைப்பா எது இருக்குன்னு பார்த்தோம்னா, மாதவி கோவலனுக்காக திருமுகம் வரைந்து வசந்த மாலையிடம் கொடுத்து அனுப்புதல். கோவலன் இல்லாத அந்த தனிமையினால கோவலன் சீக்கிரமா தன்னோட அரண்மனைக்கு வரணும் அப்படின்ற நினைக்கிற மாதவி கோவலனுக்காக ஒரு கடிதம் வரைகிறார், ஒரு மடல் எழுதுறான். அந்த மடல்ல கோவலனை பிரிந்து எவ்வாறெல்லாம் துன்புறுகிறாள் என்பதை எழுதி அந்த கடிதத்தை வசந்த மாலை, தன்னுடைய தோழியான வசந்த மாலையிடம் கொடுத்து அனுப்பி கோவலனை உடனே இங்க கையோட கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புறா. அப்படி அவ எழுதக்கூடிய மடல் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னு நாம பார்த்தோம்னா, சண்பகம், மாதவி, தமாலம், கருமுகை, வெண்பூ, மல்லிகை, வேரோடு மிடைந்த செங்கழுநீர், ஆய் இதழ் பித்திகை, எதிர்பூஞ் செவ்வி, இடைநிலத்து யாத்த, முதிர் பூந்தாழை, முடங்கல் வெண்தோட்டு விரைமலர், வாலியின் வியல் நிலம் ஆண்ட. மாதவி என்ன பண்றான், கோவலனுக்காக ஒரு மடல் வரையணும்னு நினைக்கிறான். அந்த மடலை எதனால உருவாக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா, மலர்கள், அந்த அரண்மனையில தனக்கு அருகாமையில் இருந்த வாசனை மிக்க மலர்களை ஒன்னொன்னா எடுக்கிறா. அந்த மலர்களுக்குள்ள இருக்கிற முதிர்ந்த தாழை இலையை எடுத்து ஒரு கடிதம் வரைவதற்காக சரியா அதை தயாரிக்கிறான். மாதவி அந்த வாசனை மிக்க அந்த மலர்கள்ல எடுத்து அதுல முதிர்ந்த தாழை இலைய எடுத்துக்கிறான். அந்த தாழை இலைய எழுதுகோளாகவும் எழுதக்கூடிய தாளாகவும் அங்கு இருக்கக்கூடிய மலர்களில் மல்லிகை, பித்திகை என்று சொல்லக்கூடிய அந்த பித்திகை பூவோட மொக்கை எழுதுகோளாகவும் பயன்படுத்துகிறாள். அங்குள்ள மலர்களான அங்க இருக்கக்கூடிய சில வாசனை நிறைந்த மலர்களை குழைச்சு மையா பயன்படுத்துறா. முதிர்ந்த தாழை இதழ், பித்திகை மொட்டு, அங்க இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த பூக்களை பயன்படுத்தி கோவலனுக்கு ஒரு மடல் வரைகிறான். இந்த மடல் எப்படி எழுதப்படுது அப்படின்னா, ஒரு தனி செங்கோல் ஒரு மகன் ஆணையின் ஒரு முகம் அன்றி உலகு தொழுது இறைஞ்சும் திருமுகம் போக்கும் செவ்வியல் ஆகி அலத்தக கொழுஞ்சு சேறு அலையி அயலது பித்திகை கொழுமுகை ஆணி கைகொண்டு மண்ணுயிர் எல்லாம் மகிழ்த்துணை புணர்க்கும் இளவேனில் இளவரசாளன் அந்தி போதகத்து அரும்பிடர் தோன்றிய திங்கள் செல்வனும் செவ்வியன் அல்லன் புணர்ந்த மாக்கள் பொழுது இடைப்படுப்பினும் தனந்த மாக்கள் தம் துணை மறப்பினும் நறும்பூ வாலியின் நல்லுயிர் கோடல் இரும்பூது அன்று அஃது அறிந்தீமின் என என் கலையும் இசைந்து உடன் போக பண்ணும் திறனும் புறங்கூறு நாவில் தலைவாய் அவிழ்ந்த தனிப்படு காமத்து விளையா மழலையின் விரித்து உரை எழுதி பசந்த மேனியல் படருரு மாலையின் வசந்த மாலையை வருக என கூய் தூமலர் மலையின் துணி பொருள் எல்லாம் கோவலர்க்கு அளித்து கொணர்க ஈங்கு என அப்படின்னு மாதவி சொல்றான். மாதவி இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உலக உயிர்களுக்கு எல்லாம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய மன்னனாக இப்போ காமன் விளங்குறான். இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் மகிழ்வோடு
இணை சேரும் இந்த இளவேநீர் வேளையில் காமதேவன் என்னும் இளவரசன் உலா வந்திருக்காரு. இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கோவலனை பிரிந்த மாதவிக்கு துயர் நிறைந்த காலமா இருக்குது. இப்போ இந்த மாலை வேலையானது மாதவிக்கு துன்பம் தரக்கூடியதா இருக்கு. அதோட இரவு நேரத்தில் வரக்கூடிய சந்திரனும் மாதவிக்கு கோவலன் மேல இருக்கக்கூடிய காதலை மிகுவிக்கும் விதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில சேர்ந்து இருக்கக்கூடிய காதலர்கள் சிறிது நேரம் பிரிந்தாலும் பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களுக்குமே இந்த மன்மதனானவன் தன்னுடைய மலர் அம்புகளால் அவர்களை தொடுக்க செய்கிறான். இப்படிப்பட்ட நிகழ்வு கோவலனான உங்களுக்கு தெரியாம நிச்சயமா இருக்காது. அப்படின்னு கோவலனுக்கு ஒரு மடல் எழுதுறா. எப்படின்னா, ஒரு மழலை மாதிரி பேசிட்டே மாதவியானவள் தன்னோட பிரிவு துயர கோவலனுக்கு மடலா எழுதி முடிக்கிறான். அப்படி எழுதி முடித்த மடலை அங்க இருக்கக்கூடிய தன்னோட தோழியான வசந்தமாலை கிட்ட கொடுக்குறா. வசந்தமாலை அழைத்து, இது கோவலனுக்காக நாம் எழுதிய கடிதம். இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை கோவலனுக்கு உடனே உரைத்து கோவலனை கையோடு இங்கு அழைத்து வா அப்படின்னு அந்த தான் எழுதிய மடலை கொடுத்து அனுப்புறான் மாதவி. இதை தொடர்ந்து இந்த மடலை கோவலன் எப்படி பெறுகிறான், பெற்றதுக்கு அப்புறம் என்ன நிகழ்கிறது என்ற செய்தி குறித்து நாம் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.